பிரியமானவர்களே, இம்மாதம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அன்பு நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். லைட் ஆஃப் தி வேர்ல்ட் மினிஸ்ட்ரி சார்பாகவும் எங்கள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தரும் உலக ரட்சகமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால இந்த புதிய மாதத்துக்குள்ளாக பிரவேசித்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் மகிமையாக நடத்த இருக்கிறார். டிலைட்ஃபுல் டிசம்பர் என்ற தலைப்பில் தான் உங்களோடு கூட பேசும்படி சில வார்த்தைகளை மனதிலே அவர் தந்தருளினார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இந்த கடைசி நிமிஷத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யுத்த செய்திகளும் பலவிதமான தீங்கும் பொல்லாப்புகளும் மனுஷர் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறபடி இந்த பொல்லாங்குள் உலகம் கிடக்கிறது என்பதை அறியீர்களா? ஆக அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கர்த்தரை நம்புகிற அவர் நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கும் அவரை நம்பாதவர்களுக்கும் அவரை அசட்டை பண்ணுகிறவர்களுக்கும் உள்ள வித்தியாசங்களை கர்த்தர் இந்த நாளிலிருந்து முகமுகமாக அவர் காண்பிக்க இருக்கிறார். யூ பீப்புள் கோயிங் டு see the signs, தேவனுடைய செயல்களை அல்லது அடையாளங்களை நீங்கள் பலமாக பார்க்க போறீங்க. இனி வரப்போகிற காலங்கள் எப்படியா இருக்குமா? வாசிக்கலாமா? ஏசாயாவின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? புக் ஆஃப் ஐசையா சாப்டர் 4 verse 5. அப்பொழுது கர்த்தர் சியோன் மலையிலுள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்துவிட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவைகளின் மேலும் காவல் உண்டாயிருக்கும். இந்த 3 காரியங்களை தான் நான் ரொம்ப சிந்திச்சு பார்த்தேங்க. கர்த்தர் சியோனின் மேல் என்று சொல்ல ஆரம்பிக்குது இல்லையா? யாருக்குள்ளெல்லாம் இயேசுநாதர் வாழ்கிறாரோ, இப்போ உங்க இருதயத்துக்குள்ள இயேசு இருப்பாரானால் நீங்க தான் நடமாடும் சியோன். கர்த்தர் இருக்கிற இடமெல்லாம் சியோன் தான். கர்த்தர் என்றாலே உடன்படிக்கின் தேவன் என்று பொருள்படும், லார்ட் ஆஃப் கவனன்ட். ஆக இந்த நாளில் தேவன் கொடுக்கிறாரு. பகலில் எப்படி இருக்குமா? மேகத்தையும் புகையும் பார்ப்பாங்களாம். இரவிலே கொழுந்து விட்டு எரிகிற அக்கினின் பிரகாசத்தையும் காண்பார்களாம். இறுதியாக தான் சொல்றாரு, மகிமையானவைகள் எல்லாவற்றின் மேலும் தேவனுடைய காவல் வெளிப்படுமா. இதை கேட்கிற அன்பானவர்களே, பகல் என்பது கிருபையின் காலம், இரவு என்பது உபத்திர காலம். இன்னைக்கு போய் கொண்டிருக்க நிலைமைகள், பார்க்குற காரியங்கள்லாம் பகல் இரவு என்று நம்முடைய வாழ்க்கையிலே மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் 3வது கர்த்தர் சொல்றதுன்னா மகிமையானவைகள் மேலே. இதோட அர்த்தம் என்னன்னா, இந்த பாதையில பிரயாணப்படுற பிள்ளைங்களுக்கு கடைசியா சொற்பமானவர்கள் தான் விசுவாசத்தை காத்து கொண்டு, அந்த பரிசுத்தத்தை நடுக்கத்தோடு காத்து கொண்டு, தேவன் பேர்ல இருக்கிற வைராகியம் அன்பு குறையாமல் உறுதியா இருப்பாங்க. அதான் மீதியானவர்கள். அதோடைய பொருள் என்னன்னா, வாழ்க்கையில் வரப்போகிற இனி வரப்போகிற காலங்கள் கொடிய காலங்களாக இருந்தாலும் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நீங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு, அவருடைய வார்த்தையை நம்பி ஊழியம் செய்கிற உங்களுக்கு, அவருடைய வசனம் தான் என் ஜீவன், அதுதான் என் அனுதின அப்பம் என்று வாழ்கிற உங்களுக்கு தேவன் மகிமையானவங்களை செய்ய போறார். அதான் மகிமையான யாவர்கள் மேலும் காவல் உண்டாயிருக்கும். என் தேவன் உங்களை மகிமையாக ப்ரொடெக்ட் பண்ண போகிறார். யூ ஆர் கோயிங் டு ஹேவ் டிவைன் ப்ரொடெக்ஷன். இன்னிலிருந்து இந்த நிமிஷத்துலேருந்து தெய்வீக பாதுகாப்பு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆக டிலைட்ஃபுல் டிசம்பர் எப்படி இருக்க போகுது? இந்த காரியங்களை குறித்து நான் பேசும்போது ஆண்டவர் எனக்கு உணர்த்தினதுனா, தேவ சமூகத்தை நாடுறவங்களுக்கு இது மகிழ்ச்சியான காலங்கமாய் மாறுமா. கர்த்தருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கவங்க மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. துயரத்தோடு துக்கத்தோடு கிடையாது. ஆனால் ஒரு மனதில் அளவில்லாத ஒரு மகிழ்ச்சி அவங்களுக்குள்ளே இருக்கும். அது வார்த்தையினால் வர்ணிக்கப்பட முடியாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மகிழ்ச்சியை தான் கற்றுத்தரார். அதனால தான் சொன்னார் டிலைட்ஃபுல் டிசம்பர். ஆக என் அன்பானவர்களே, இந்த மாதம் முழுக்க கர்த்தர் நமக்கு தருகிற உன்னதமான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள இதோ சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? சாம்ஸ் சாப்டர் 16 verse 11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. முதலாவதாக தேவ சமூகமே நமக்கு மகிழ்ச்சி. இதை புரிந்து கொள்ளுங்க. இன்னிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. எந்த நேரத்திலும் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு
வலது பக்கம் இடது பக்கம் சாஞ்சிடாதீங்க. கர்த்தருடைய சமூகம் இல்லாம எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க. வித்தவுட் த பிரசன்ஸ் ஆஃப் காட் டோன்ட் டூ எனிதிங். எந்த காரியமா இருந்தாலும் சரி, தேவனுடைய சமூகம் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கும் பட்சத்துல அது ஊழியமா இருந்தாலும் சரி, அது புது மனையா இருந்தாலும் சரி, புதிய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியமா இருந்தாலும் தயவு செய்து இந்த மாதத்திலிருந்து ஆண்டவர் சொல்றாரு, நீ மகிழ்ச்சியோடு வாழணும், மகிழ்ச்சியோடு அந்த வருகை எதிர்கொள்ளணும்னா எக்கானது கொண்டும் தேவ சமூகம் இல்லாமல் இதை செய்யாத. இதை உணர்ந்துதான மோசே யாத்திரா புஸ்தகத்துல 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல கூட அவர் சொல்றாரு, நீர் எங்களுக்கு முன்பாக புறப்பட்டு போவீரானால் எங்களை இந்த இடத்தை விட்டு நடத்தி செல்லும், இல்லாத பட்சத்துல நாங்கள் இவ்விடத்திலே இருப்போம் என்று கர்த்தருடைய சமூகம் எனக்கு முன்னாடி போகட்டும், இல்லைன்னா ஒன்றும் வேண்டாம் என்று சொல்லும் அளவுக்கு he was longing for God's presence. தேவனுடைய சமூகத்தை அப்படி நாடினார். என் அன்பானவர்களே, இன்னிலேருந்து அந்த தெய்வ சமூகத்தை நாடுவீங்களா? கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் எல்லார வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், ஊழிய பாதையில் அளவில்லாமல் கடந்து வரப்போகுது. ஆக கர்த்தருடைய சமூகம்தான் நமக்கு மகிழ்ச்சியை உண்டு பண்ணும். ரெண்டாவதாக, தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொருக்கும் ஆண்டவர் அற்புதமான மகிழ்ச்சியை தராராம். இதை தான் சங்கீதக்காரன் சங்கீதம் 37ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் சொல்லுகிறான். கேட்போமா? Psalms 37 verse 4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு. அவரிடத்துல மனமகிழ்ச்சியா இருக்கணும்னா யூ மஸ்ட் வெல் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். அதாவது ஜெபிக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமா இருக்கும். இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. உங்க வாழ்க்கையில ஜெப குறைவு இருக்கலாம், அல்லது ஜெபிக்காம பல காரியங்களை மனம் விரும்பினபடி நீங்க செய்திருக்கலாம். இப்ப கூட ஒரு சில உங்க முயற்சினால, உங்க சுய முயற்சினால ஓடுறீங்களே தவிர தேவனுடைய சமூகத்திலிருந்து உத்தரவை பெற்று நீங்க செய்யாதபடி இருப்பதை நான் பார்க்கிறேன். ஆனால் கர்த்தர் மன்னிப்பாராக. மகிழ்ச்சி எது தரும்னா தேவனிடத்துல ஜெபிக்கிறவர்களுக்கு, வேண்டுதல் செய்வோருக்கு, நம்பிக்கையோடு ஜெபிக்கிற யாவருக்கும் தேவன் மகிழ்ச்சியை கொடுக்க வல்லவராக இருக்கிறாராக. இது புரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவதாக, தேவனிடத்தில் நம்ம பெற்றுக்கொள்ளுகிற ஞானம் இருக்கும் பார்த்தீங்களா, அது மகிழ்ச்சியை நமக்கு தருங்க. இதுதான் நீதிமொழிகள் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். Proverbs chapter 3 verse 13. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். எப்படிப்பட்ட வாழ்த்துதல் அவங்களுக்கு கிடைக்கிறது பாருங்களேன். பாக்கியவான்கள். உங்க வாழ்க்கையில இன்னிலிருந்து தேவனுடைய ஞானத்தையும் புத்தியும் பெற்றுக்கொள்ள ஒப்பு கொடுப்பீங்களா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் ஞானத்தின் ஆரம்பம். ஞானத்தின் ஆரம்பம் தான் தேவனுடைய சமூகத்துல நமக்கு வாழ்க்கையில மகிழ்ச்சி கொடுக்குமா. விவேகி ஆபத்தை கண்டு ஒளிந்து கொள்ளுகிறான், பேதையோ நெடுங்க போய் தண்டிக்கப்படுறான்னு வேதம் சொல்லுதுங்க. வரப்போகிற ஆபத்துக்கு கர்த்தர் உங்களை விளக்க போகிறார். வரப்போகிற நஷ்டத்துக்கு கர்த்தர் உங்களை விளக்க போகிறார். உங்களை ஒரு சில புதிய திட்டங்கள், பிஸ்னஸ் தொடங்கலான்னு இருக்கீங்க. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, ஞானத்தினாலும் புத்தியாலும் உன்னை நிரப்பி சரியான வேளையிலே அவைகளை செய்ய நான் உன் கூட இருப்பேன்னு சொல்றார். அதனால கர்த்தர் கொடுக்க இந்த தீர்க்க தரிசன வார்த்தை நம்புறவங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆமேன்னு சொல்லலாமே. நான்காவதாக, தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற, அல்ல தேவனுடைய வசனத்துக்கு நடுங்குகிற, அவருடைய கட்டளைகளை படி நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் அந்த வார்த்தையினால மகிழ்ச்சி தருகிறாராம். இதுதான் தாவீது தன் அனுபவத்தை சொல்றாரு. கேட்போமா? சங்கீதம் 119 111. Psalms 119 verse 111. உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன், அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி. பாருங்க, உங்களுடைய வசனத்தின்னு தான் நான் கை கொள்றேன்ப்பா, உங்களுடைய சாட்சிகளாகிய வார்த்தைகள் தான் நான் பின்பற்றேன், அதுதான் எனக்கு மனமகிழ்ச்சின்றார். இதே தாவீது ஒரு அனுபவத்தை சொல்றாரு. ஆண்டவரே, உம்முடைய வேதம் மாத்திரம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தா நான் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன்றார். அப்போ மனுஷனை துயரப்படுத்துகிற பல காரியம் இந்த பூமியில உண்டு, ஆனா மனமகிழ்ச்சியை தருவது கர்த்தருடைய வார்த்தை தான். அதனால இந்த வார்த்தையை பற்றி கொள்ளுங்க. சங்கீதம் 1 அதிகாரம் 3 வாக்கியங்களை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இரவும் பகலும் வேத வசனத்தை மேல் தியானமா இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்றது. ஆக இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அவருடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கிற ஜனமே, அவர் எப்போது எந்த நிமிஷத்தோட வருவார். அந்த செய்தி நீங்க கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்கள் தேசத்துல பெரும் காற்றும், பெரும் மழையும், பெரும் புயலும் உண்டாகி கொண்டு இருக்கிறது. இன்னும் எங்கே பார்த்தாலும் அழிவும், பலவிதமான பூமி அதிர்ச்சிகளும், பலவிதமான தீங்கு வந்தவண்ணமா இருக்கிறது. ஆனால் இதன் நடுவில், இதன் மத்தியிலும் அவர் நாமத்தை நம்புகிற உங்களுக்கு, அவர் நாமத்தை நம்பி ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்களுக்கு, அவரே நம்பி தன்னுடைய வியாபாரத்தை, குடும்பத்தை, ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுக்கு அவரே
ஒரே மன மகிழ்ச்சியாக டிலைட்ஃபுல் டிசம்பராக நிச்சயம் மாற்றி தருவார். கடந்த மாதத்தில் நவம்பராக மாற்றி கொடுத்தவர் இந்த நேரத்தில் கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறார், டிலைட்ஃபுல் டிசம்பராக உங்களுக்கு மாற்றி கொடுப்பார். ஆக உங்கள் எல்லார் மேலும் காவல் உண்டாயிருக்கும். கர்த்தரே உங்களை பாதுகாப்பார், தன் தூதர்களை கொண்டு காப்பார், தம்முடைய அருமையான சேனை அனுப்பி காப்பாற்றுவார். ஏன்? அவரே நம்மை காப்பாற்றுவார். காத்திருப்போமா? நம்பிக்கையோடு ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தத்தை கேட்டு என்னோட ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்வில் மகிழ்ச்சி பெருக்கெடுத்து விடட்டும் அப்பா. இந்த உலகத்தில் காணப்படுகிற எந்த ஒரு பொருளோ பணமோ பதவியோ வேலையோ உலக அந்தஸ்தோ பதவியோ ஒன்ற நாளும் பெரிய மகிழ்ச்சி தராது. ஆனால் இவை எல்லாவற்றை பார்க்கிலும் உம்முடைய சமூகம், உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களுக்கு, உம்முடைய சமூகத்தை நாடுகிறவர்களுக்கு, உம்முடைய கட்டளைகளாகிய வார்த்தைகளின்படி நடக்கிறவர்களுக்கு ஆண்டவரே நீ மன மகிழ்ச்சி அளவில்லாமல் தர வல்லவராக இருக்கிறீர். இப்பொழுது உம்முடைய ஞானத்தால் நிரப்பப்பட்டவர்களுக்கு நீர் எப்பொழுதும் மகிழ்ச்சி தர வல்லவராக இருக்கிறீர். இந்த 4 குறிப்பையும் மனதில் வைத்து உம்முடைய பிள்ளைகள் ஜெபத்தோடு நடக்க உதவி செய்யும். கேட்ட வார்த்தையின்படி நடக்கிற அர்ப்பணித்த அத்தனை பேர் வாழ்வில் மகிழ்ச்சி பெருக்கெடுத்து விடட்டும். ஆசீர்வதியும் புகழும் துதியும் உமக்கே. மீட்பர் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி என்கிற இந்த ஊழியம் உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்விலும் பல இக்கட்டான நேரத்தில் எல்லா சூழ்நிலையிலும் கூட நின்று உங்களுக்காக ஜெபித்து உங்களுக்காக திறப்பில் நின்று உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சி பெருக்கெடுத்து ஓட, உங்கள் பிள்ளைகள் உங்கள் எதிர்காலத்தில் இன்னும் மகிழ்ச்சி பெருக்கெடுத்து ஓட ஒரு வழிவகுக்கிற ஒரு அற்புதமான ஊழியமாக தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆக இந்த ஊழியத்தை மறக்காதீர். இதற்காக ஜெபிக்கவும் முழங்கால் போடவும் தயங்க வேண்டாம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அபிரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரம் தேவனுடைய வார்த்தையை கேட்ட நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க என்று நம்புகிறோம். யூடியூபில் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் மறக்காம கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. தெரு 14வது செக்டர், KK நகர், சென்னை 78. உங்கள் காணிக்கையை வங்கி மூலம் அனுப்பிட எங்கள் முகவரி லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரீஸ், அக்கவுண்ட் நம்பர் 4625421311, இந்தியன் பேங்க், அசோக் நகர் பிரான்ச், IFSC கோட் IDIB 000A031 என்ற வங்கி கணக்கிற்கும் நீங்கள் உங்கள் ஊரிலிருந்தே காணிக்கையை அனுப்பலாம்.